உலகமே ஆவலுடன் காத்திருந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகரில் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக விளையாட்டரங்கில் இல்லாமல் பாரிஸ் நகரின் புகழ்பெற்ற செயின் நதிக்கரையில் வண்ணமயமாக தொடக்க விழா நடந்தேறியது. ஒலிம்பிக் தொடக்க விழா திறந்த வெளியில் நடத்தப்படுவது வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். உலக அதிசயங்களில் ஒன்றான ஐஃபல் கோபுரத்தின் எதிரில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டது. தீப ஓட்டத்தில் பங்கேற்ற உலக விளையாட்டு பிரபலங்களில் ஜினடின் ஜிடான், ரஃபேல் நடால், ஸ்ரீனா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரும் அடங்குவர். 3 மணி நேர கண்கவர் தொடக்க விழாவில் பிரான்ஸ் விமானப்படையின் வான் சாகசங்கள், லேடி காகா, சிலின் டியான் உள்ளிட்டோரின் இசை கச்சேரி, நடனம், லேசர் மற்றும் ட்ரோன் ஜாலங்கள், வான வேடிக்கைகள் என அங்கு களை கட்டின. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒலிம்பிக் போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். செயின் நதிக்கரையில் 3 லட்சம் பார்வையாளர்கள் முன்னிலையில் 85 படகுகளின் மூலம் அணிவகுப்பில் பங்கேற்ற 7500 விளையாட்டாளர்களில் 6 மலேசியர்களும் அடங்குவர். தி மலேயா என்ற பெயரில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மலாய் பாரம்பரிய உடையில் அவர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். தேசிய முக்குளிப்பு வீரர் பெட்ரன் ரோடிக், பாய்மர படகு போட்டியாளர் நூர் ஷஸ்ரின் முகமது லத்தீப் இருவரும் தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். ஒலிம்பிக்கில் முதல் தங்கப்பதக்கத்தை வெல்லும் வேட்கையோடு மலேசியா இம்முறை மொத்தமாக 26 பேரை பாரிஸுக்கு அனுப்பியுள்ளது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இந்த ஒலிம்பிக்கில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். சுகாதார அமைச்சு மொத்தம் 3,950 வேலை காலியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்ப உள்ளது. 3,200 மருத்துவ அதிகாரிகள், 350 பல் மருத்துவ அதிகாரிகள், 400 மருந்தக அதிகாரிகளை அக்காலியிடங்கள் உட்படுத்தியுள்ளன. அரசு துறையில் நிரந்தர வேலை நியமனத்திற்கான புதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் வரை பிப்ரவரி 1 முதல் தற்காலிகமாக ஒப்பந்த முறையில் வேலைக்கு ஆள் எடுக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு ஏற்ப இது அமைகிறது. ஒப்பந்த முறையில் வேலையில் சேருவோர் தங்களின் அடைவு நிலையை பொறுத்து வேலையில் நிரந்தரமாக்கப்படலாம். ஜூலை 18ஆம் தேதி திறக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூலை 31 வரை நீடிக்கும். ஆர்வமுள்ளோரும் விண்ணப்பிக்க தகுதி பெற்றோரும் பொதுச்சேவை ஆணையத்தின் இணைய அகப்பக்கத்தை வலம் வரலாம். அங்கு கேட்கப்படும் எல்லா விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் முடிவதற்குள் அனுப்பிவிட வேண்டும். ஒப்பந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்தும் இடம் கிடைக்காத விண்ணப்பதாரர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுவர் என சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றில் கூறியது. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பள்ளிகளுக்கு மதுபான நிறுவனங்கள் நன்கொடை அளிப்பது தொடர்பில் அமைச்சரவை அளித்துள்ள விளக்கம் அதன் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என பேராக் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துல்சி மனோகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் முந்தைய சுற்றறிக்கை தொடரும் என்றாலும் சீன தமிழ் பள்ளிகள் கடந்த காலம் போல் நன்கொடை பெறலாம். அவை நீண்ட காலமாகவே பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்று வருகின்றன என்பதையும் அமைச்சரவை சுட்டிக்காட்டியுள்ளது. மாய்கா இளைஞர் பிரிவு அஞ்சுவது போல் இங்கு யாரும் பள்ளிகளில் மதுபானத்தை விளம்பரப்படுத்தவில்லை. அடிப்படை பிரச்சினை என்னவென்றால் பள்ளிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் கல்வி அமைச்சுக்கு என்னதான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டாலும் தாய்மொழி பள்ளிகள் உள்ளிட்ட ஏராளமான பள்ளிகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. எனவே அப்பள்ளிகள் பல்வேறு தரப்பிடமிருந்து வரும் நன்கொடைகளை நம்பியே இருக்கின்றன. அப்படி வரும் நன்கொடைகள் சட்டப்பூர்வமானதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். தவறான வழியில் வரும் நன்கொடைகளை பெற்றால் தான் தவறு. முறையாக பதிவு பெற்ற நிறுவனங்கள், அமைப்புகள் கொடுக்கும் நன்கொடையை பெறுவதில் தவறில்லையே. தாங்கள் வெளியிடும் அல்லது தயாரிக்கும் பொருட்களின் பயன்பாடு தொடர்பில் பள்ளிகளுக்கு நிபந்தனை எதுவும் விதிக்காமல் நல்லெண்ண அடிப்படையில் அவர்கள் கொடுக்கும் நன்கொடைகளை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? நீண்ட காலம் அரசாங்கத்தில் இருந்த மாய்காவினருக்கு நிச்சயம் இது தெரிந்திருக்கும். எனவே இனியும் இது பற்றி சர்ச்சைகளை விட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல்வோம் என துல்சி தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் இன்றிரவு இசை புயல் ஏஆர் ரஹ்மானின் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதையொட்டி புக்கிட் ஜாலில் LRT நிலையத்தின் சேவை நாளை அதிகாலை 1 மணி வரை நீட்டிக்கப்படுகிறது.
அந்த பொது போக்குவரத்து முறையை பயன்படுத்தி கலை நிகழ்ச்சியை காண வருவோரின் வசதிக்காக சேவை நேரம் நீட்டிக்கப்படுவதாக பிரசாரணா நிறுவனம் தெரிவித்தது. அவ்வழித்தடத்தில் உள்ள மற்ற நிலையங்களின் சேவை நேரமும் நீட்டிக்கப்படுகிறது. இவ்வேளையில் நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க பயணிகள் டச் அண்ட் கோ அட்டையில் போதிய பணம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மான் லைவ் இன் கோலாலம்பூர் இசை நிகழ்ச்சி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மனோ, ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன், சக்தி ஸ்ரீ கோபாலன் உள்ளிட்ட ஏராளமான பாடகர்களும் இதில் பங்கேற்று ரசிகர்களை மகிழ்விக்க உள்ளனர். கடந்த ஆண்டு இதே புக்கெட் ஜாலிலில் நடைபெற்ற ஏஆர் ரஹ்மான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் லைவ் இன் மலேசியா 2023 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியில் 60,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பங்கேற்றனர். உலுஸ்லாங்கூரில் ஒரு வார காலமாக ஆண் மாணவர்களிடம் ஆபாச சேட்டை புரிந்து வந்த ஆசிரியர் கைதாகியுள்ளார். அம்மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் கால்பந்து போட்டியில் உலுஸ்லாங்கூர் மாவட்டத்தை பிரதிநிதித்து விளையாட தேர்வான 12 வயது மாணவர்கள் என தெரிய வருகிறது. உலுயாமில் உள்ள தங்குமிட அறை உள்ளிட்ட வெவ்வேறு இடங்களில் வைத்து ஆண் மாணவர்களிடம் அந்த ஆசிரியர் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டுள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற 4 போலீஸ் புகார்களின் அடிப்படையில் 30 வயது அவ்வாடவர் நேற்று அதிகாலை கைதானார். 2017 சிறார் பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக அந்நபர் 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜோஹர் இஸ்கண்டார் புத்ரியில் இடைநிலைப் பள்ளியொன்றில் புகுந்த குரங்கு தாக்கியதில் 13 வயது மாணவன் காயமடைந்தான். இதையடுத்து அவன் உடனடியாக கிளினிக்கில் சேர்க்கப்பட்டான். சிகிச்சைக்கு பிறகு மாணவனது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஜோஹூரில் வார இறுதி பள்ளி விடுமுறை நாளான நேற்று மதியம் அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை அக்குரங்கை பிடித்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹிலித்தானிடம் ஒப்படைத்தது. ஜோஹர் மூவாரைச் சேர்ந்த பெண் வர்த்தகர் வெளிநாட்டு ஆடவரின் காதல் வலையில் சிக்கி 3,85,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். 50 வயது அம்மாதுவுக்கு எண்ணெயம் வாயிலாக சீனாவைச் சேர்ந்த ஆடவருடன் அறிமுகம் ஏற்பட்டு அது பின்னர் காதலாக மாறியுள்ளது. கணினி பொறியாளர் என கூறிக்கொண்ட அவ்வாடவர் 50 விழுக்காடு லாபம் பார்க்கலாம் என சொல்லி முதலீட்டு திட்டம் ஒன்றை அம்மாதுவிடம் அறிமுகப்படுத்தியுள்ளார். காதல் மயக்கத்தில் இருந்ததால் முன்பின் யோசிக்காத அம்மாது ஒரு நிறுவனத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த 2 வங்கி கணக்குகளுக்கு ஜூன் 27, ஜூலை 10க்கு இடைப்பட்ட காலத்தில் 12 தடவையாக பணத்தை மாற்றியுள்ளார். முதலீடு செய்ததில் 6 லட்சம் ரிங்கிட் லாபம் கிடைத்திருப்பதாக கணினி காட்டியதால் மகிழ்ந்து போனவருக்கு அப்பணத்தை எடுக்க முயன்ற போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. மேலும் 1 லட்சம் ரிங்கிட்டை போட்டால்தான் அந்த லாபத் தொகை கிடைக்கும் என சீன நாட்டு காதலன் கூறியிருக்கிறார். அதற்கு மறுத்த அம்மாது பின்னர் பல தடவை முயன்றும் அவ்வாடவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என போலீசில் புகார் கூறியுள்ளார். அச்சம்பவத்தை விசாரித்து வருவதாக கூறிய மூவார் போலீஸ் லவ் ஸ்கேம் குறித்து கவனமாக இருக்கும்படி பொதுமக்களை மீண்டும் நினைவுறுத்தியுள்ளது. டெங்கி காய்ச்சலை ஒத்திருக்கும் ஆரோப்பூச் காய்ச்சலால் உலகின் முதலேறு உயிரிழப்புகள் பிரேசில் நாட்டில் பதிவாகியுள்ளன. அந்நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டு 30 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் மரணமடைந்திருப்பதை பிரேசில் சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. மோசமான டெங்கி காய்ச்சலின் போது காணப்படும் அதே அறிகுறிகளை மரணமடைந்த இருவரும் கொண்டிருந்தனர். அக்காய்ச்சல் தொற்றியதால் மேலும் ஒரு மரணம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அவற்றை உட்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆரோப்பூச் காய்ச்சல் என்பது வெப்பமண்டல வைரல் தொற்று ஆகும். இது கொசுக்கடியின் மூலம் இரத்தத்திலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. அக்காய்ச்சல் தொடர்பில் பிரேசிலில் இந்த ஆண்டு இதுவரை மட்டுமே 7,236 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன.